மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, 7ஆம் மனை துலா மனை, மேஷ லக்னக்காரர் செவ்வாயை ஆதிபத்தியமா கொண்டவர். 7ஆம் மனை என்பது சுக்கிரன். இந்த 7ஆம் மனை சுக்கிரன், இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கணும்? இந்த சுக்கிரன் எப்படி இருக்கணும்? அல்லது 7ஆம் வீடு, 7ஆம் இடம், இதோட எந்த கிரகம் தொடர்பு கொண்டா யோகம்? இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தோடு மேஷ லக்னக்காரர் ஜாதகத்துல 7ல சுக்கிரன் தனித்து ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, நீசமே பெற்ற 6ஆம் இடத்திலே இருந்தாலும் சரி, இந்த காம்பினேஷன்ல ஜாதகத்திலே சூரியனுடைய தொடர்பு, சுக்கிரனுக்கு செவ்வாய் தொடர்பு மற்றும் குரு, இதுல இணைவு இருக்கக்கூடாது, குருவனுடைய பார்வை, குரு பார்வை, இந்த காம்பினேஷன்ல சுக்கிரன் இருக்கிறார். 7ஆம் இடத்தையோ அல்லது 7ஆம் இடத்த அதிபதியான சுக்கிரனையோ சூரிய செவ்வாய்கள், சூரியன் இருந்தாருன்னா இங்க நீசம் பெறுவார், பங்க விதியில இருக்கணும். செவ்வாய் இருக்கலாம், தவறில்லை. சூரிய செவ்வாய் குரு பார்வை, இந்த காம்பினேஷன்ல 7ஆம் இடம் இருக்கு அல்லது 7ஆம் அதிபதி இருக்கிறார். கண்டிப்பா மேஷ லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணைவரினால் ஆதாயம் உண்டு, வாழ்க்கை துணைவரினால் யோகம் உண்டு. ஆனால் இந்த சூரிய செவ்வாய் குரு ஏதேனும் ஒன்று ஸ்தான பலத்தோடு வலுத்து பார்க்கணும். 3ஆவதாக சனியை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சனி பகவான் என்றால் வேக அந்த கான்ட்ரவர்சி அமைவுகள்ல வந்துகிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில சூரிய செவ்வாய் குரு பார்வை மேஷ லக்னக்காரருக்கு கண்டிப்பாக வாழ்க்கை துணைவர், நண்பர்கள், கூட்டாளிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைவை கொடுக்கும். அப்ப மேஷ லக்னக்காரருக்கு சூரிய செவ்வாய் குரு தொடர்பில் இருந்தால் 7ஆம் இடம் கண்டிப்பா யோகம். 7ஆம் இடம் அல்லது 7ஆம் அதிபதியான குரு பகவான். அதுபோல் ரிஷப லக்னத்துல